இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு ஃபோன் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம சேனல்ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம வாங்கின ஃபோன் சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ராங்க. S25 அல்ட்ரா தான் எடுக்கிறதா பிளான் இருந்துச்சு. கடைசி டைம் தான் எடுக்கிறோம், கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணேன். இது 12GB ரேம் 512GB ஸ்டோரேஜில் வந்து நான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 1,30,000 வந்துச்சுங்க. கலர் வந்து இந்த வைலட் மாதிரி உள்ள கலர் தான் சூஸ் பண்ணேன். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே உள்ள ஸ்டிக்கர்னா அந்த மாதிரி உரிச்சிக்கலாம். அதுக்கடுத்து இது கூட என்னென்ன தந்தாங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு எலிமருந்து சீட் இருந்துச்சு. இவ்வளோ தான் இருந்துச்சு அதுக்குள்ளே. அதுக்கடுத்து சார்ஜர் கூட நம்ம தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த சார்ஜருமே 850 வந்துச்சுங்க. அதுக்கடுத்து இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணினே சாம்சங்னு வந்துருச்சிங்க. நான் கடந்து வந்த பாதைகளை வந்து சொல்கிறேன். சாம்சங் வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து நான் போனேனுமே அப்பா வந்து இது வாங்கி தந்தாங்க. சாம்சங் இது வந்து J2. இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து MCA வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்ப இது நான் வாங்கினது சேர்த்து வச்சு சாம்சங் கேலக்ஸி ஆன் மேக்ஸு. இதுவுமே வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணது. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோனா கொஞ்சம் இது வந்து இதை வச்சு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து சாம்சங் தான் வாங்கினேன். இது M51. இது வந்து அந்த டயத்தில் மான்ஸ்டர்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 3 மாதம் தான் யூஸ் பண்ணேன். தண்ணியில் விழுந்துருச்சு. மதர் போர்டு அடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து OnePlusல வந்து மூவ் ஆனேன். OnePlusல 9R வாங்கினேன். ஸோ இதுவுமே ரொம்ப வருஷம் நான் நல்லா யூஸ் பண்ணேன். இதில் வந்து க்ரீன் லைன் இஷ்யூ வந்துருச்சு. டிஸ்பிளேமே உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கடுத்து OnePlus 11 வாங்கினேன். அதை இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக சாம்சங்குள்ளேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா வந்து வாங்கியாச்சுங்க. இது வாங்கினதுக்குரிய ரீசனே நம்ம சேனலோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். நம்ம நிறைய வீடியோவில் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாய்ஸ் ஓவர் கொடுக்காம டேரெக்டாக கொஞ்சம் பேசி வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. OnePlusல வந்து எனக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் மைக்ரோஃபோனில் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபோட்டோ அதுக்கடுத்து கொஞ்சம் வீடியோ இருந்ததுன்னா ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. இதில் குவாலிட்டினா குறையே சொல்ல முடியாது. செம்மையாக வந்து இருக்குங்க. இதில் ப்ரைவேட் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு மட்டும் தான் வியூ ஆகிற மாதிரி இருக்கும். சைடாப்பில் இருந்து பார்த்தா பிளாக்காக தான் தெரியும். இது வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறப்ப ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுபோக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேனா தான். சைடாப்பில் இருக்கும். நம்ம ஒரு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே வந்துடும். ஸோ இதை வச்சு எடிட்டிங் பண்ணுறதுக்குனா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். மொபைலில் தான் இப்போ எடிட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுபோக கேலக்ஸி ஏஐன்னு ஒன்று இருக்குது. அதில் நான் நிறைய இதை கிரியேட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நோட்ஸு எல்லாமே எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா வந்து இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம சேனலில் லாங் வீடியோ வந்து அதிகமாக போட நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.